ஸோ ஹாய், என் பேர் ஜெகன். நான் Credo சிஸ்டம்ஸில் வந்து ஃபுல் ஸ்டாக் பேஸ்ட் ஆன் ஒன் ஸ்டாக் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபார் த பாஸ்ட் 3 மந்த்ஸ் இங்கே ட்ரெயின் பண்ணாங்க என்ன. ஸோ எனக்கு வந்து பேசிக் லைக் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்தே டீச் பண்ணாங்க, லைக் HTML CSSலேருந்தே. தென் ஜாவா ஸ்கிரிப்ட் மூவ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் இன்டர்மீடியேட் அட்வான்ஸ் முடிச்சுட்டு தென் ரியாக்ட் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரியாக்டில் எனக்கு வந்து காம்பனன்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தென் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் முடிச்சதால ஃப்ரண்ட் எண்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சுட்டு தென் நான் அதில் என்னென்னலாம் டவுட்ஸ் எனக்கு ரைஸ் ஆச்சோ அந்த குவரிஸாக சால்வ் பண்ணிவிட்டு ஸோ ஒன்ஸ் ஃப்ரண்ட் எண்டில் நான் தரவானோடனே தென் எனக்கு வந்து பேக் எண்ட் மூவ் ஆனாங்க. ஸோ பேக் எண்டில் வந்து எனக்கு முக்கியமாக டேட்டா பேஸ்க்கு வந்து MongoDB, எக்ஸ்பிரஸ் அண்ட் Node.js சொல்லி கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பேக் எண்ட் வந்து ஒரு 1.5 months to 2 months சொல்லி கொடுத்தாங்க. பிகாஸ் பேக் எண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக எனக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக எனக்கு எங்கெங்கெல்லாம் queries இருக்கும். ஸோ அண்ட் ஆஃப்டர் ஈச் செஷன் அவங்க லைக் டவுட்ஸாக இருக்கட்டும் அண்ட் நோட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே லைக் ஷேர் பண்ணாங்க. அண்ட் ஈவன் நான் என்ன டைமுக்கு கால் பண்ணி query கேட்டாலும் they were able to solve it. அண்ட் ஆஃப்டர் பேக் எண்ட் தனியாக சொல்லி கொடுத்தோன்னே அதை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பேக் எண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் கொடுத்து அதில் ஒர்க் பண்ண வச்சாங்க. தென் ஆஃப்டர் எல்லாம் முடிஞ்ச உடனே எனக்கு ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்து அதில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண வச்சு அண்ட் அதில் என்னென்னலாம் queries ரைஸ் ஆகுதோ அது எல்லாமே அவங்க சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நான் கேரியருக்கு என்னெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணாலும் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் கடைசியாக எல்லாம் கோர்ஸ் முடிஞ்சோடனே எனக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டும் கொடுத்தாங்க. அண்ட் நான் இப்போ ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டேன். அண்ட் அதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா Credo சிஸ்டம்ஸ். ஸோ தேங்க்யூ.